மாலை மருச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய 11ஆம் தேதி, ஆடியில் 26 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சதுர்த்தசி தேதி, கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தசி. இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் காலையில் 10 மணி அளவு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. பொதுவாக இந்த நாள் இன்றிலிருந்து இன்றைக்கு நாளைக்கு இந்த 2 நாட்கள் எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 4ஆம் இடம், அதான் மேஷராசிக்கும் 4ஆம் இடம். அந்த இடத்துல மொத்தம் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். ஆடி மாதன்றதுனால சூரியன் இருக்கார். சந்திரன் இன்றைக்கு புனர்பூசம் பூசம் அப்புறம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்திலாம் அந்த கடக ராசியில் இருக்கணும். அப்போ சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை. சூரியனுக்கு மிக அருகாமையில் தான் எப்பயுமே புதன் இருப்பார். இப்பயும் அப்படி தான் இருக்கார். குரு கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வருஷம் இது, பராபவ வருஷம். அதனால் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்தினுடைய தொடர்பு வந்துடும். எல்லாருக்குமே தேவையான விஷயங்களில் அத்தியாவசியமான தேவைகள்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இந்த இருப்பிடம்னு சொல்லக்கூடிய ஒன்று, இதெல்லாம் பெறுவதற்காக நமக்கு பொருள் தேவை இல்லையா, அந்த ஜீவனம், தொழில்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது 4, 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருது. அந்த இடத்துல தான் சந்திரன் இருக்கார். அப்போது 4ஆம் இடம் சம்பந்தமாகத்தான் நமக்கு ஆடைகள் தான் சந்திரன். பிடித்து விரும்பி புத்த ஆடைகள் அணிகிறோம் இல்லையா. நல்ல சுவையான உணவுன்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கு முதல்ல பால் தானே அன்ன இடத்துலேருந்து கிடைக்கிறது. அதுக்கெல்லாம் சந்திரன் தான் உண்டான ஒருத்தராக இருக்கார். அதனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு இருப்பிடம், வாடகைக்கு நல்ல வீடு தேடுறீங்களோ, சொந்தமாக வீடு தேடுறீங்களோ, மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயமும், நல்ல வேலை, நல்ல வருமானம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இது. இது எல்லாருக்குமே சாத்தியம். அதில் மேஷ ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இதற்கெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். இது சம்பந்தமாக உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள்னு இந்த நாளை சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த பொருள் வேணும், வீடு வேணும், வசதி வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்குறத காட்டிலும், நான் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எனக்கு கிடைக்கணும்னு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுமோ அதெல்லாம் நடக்கும். நமக்காக பண்ணிட்டாலும் மற்றவங்களுக்காக பண்ணிட்டாலும் நல்லது, அது நடக்கணும். பிரச்சனை அது தீரணும், வைத்தியம் பார்த்துக்க போகிறேன், நோய் குணமாயிடணும். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நடந்துடும். அப்போ முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்குதுன்னா அது ஒரு வரம். இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவம் அப்படி இருக்கிறது. 3ஆம் இடம் தான் தன் முயற்சி, சுய முயற்சின்னு சொல்கிறது, காரிய ஜெயம் சொல்கிறது, உபஜயம்னு சொல்கிறது, சகோதரன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சகோதரர்கள் இருந்தாங்கனாலே போதும், நமக்கு கூட துணையாக இருந்தாங்கனாலே நம்முடைய அந்த வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது. நல்ல முயற்சிகளை செய்து நல்ல பலனை அடைய முடியும். மிதுன ராசி அன்பர்களே, பண வரவு இன்றைய நாளில் தனஸ்தானம் அபிவிருத்தி ஆகிறது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள் வேணும் நமக்கு, பணம் காசு இருந்தால் தான் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இப்போது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் இன்றைக்கு சந்திரன் இருக்கார். அவர் தான் தனஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களுக்கு ராசிநாதன் புதனும் சேர்ந்திருக்கார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு கைக்கு பணம் சேர்றதுக்கு எந்த வழியில் முயற்சிக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்தேறும். உங்கள் மூலமாகவே வரணும். நீங்கள் வேலை பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி, பிஸ்னஸில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி பணம் வரணும் அப்படின்னு சொன்னாலும் அது வரும். உங்களுடைய சேவிங்ஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சேர்த்து வச்ச காசு, உங்கள் சொத்து, மற்றவங்க கிட்ட கேட்குறீங்க, கடன் வாங்குறீங்க, எந்த ஒரு ரூபத்திலேயாவது உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி பணம் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்வதற்கான நாள். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். படிப்பில் ஈடுபாடு வரும். ஒருத்தர் தானாகவே தான் ஒரு விஷயத்தை நினச்சா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெரியவங்க கூட சொல்லுவாங்க, மரம் ஏறணும்னு சொன்னால் ஒருத்தர் தென்னை மரம் பனை மரம் உயரமாக ஏறி போனால ஏறணுன்னா கூட கீழே இருக்கக்கூடியவர் கூட துணையாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ உதவ முடியும்னா அவரால் எட்ட முடிகிற வரைக்கும் அவரை வந்து தூக்கி விடலாம், தாங்கி பிடிச்சி ஏற்றி விடலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் ஏறணும் இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தானாகவே அவங்களுக்கே விரும்பி வரணும். அதனால தான் படிக்கிற விஷயத்தில் எப்பயுமே அவங்கள தவிர பெற்றோரோ அல்லது வந்து வேறு ஒருத்தரோ இதான் படிக்கணுன்ற முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கும் அது வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இன்றைக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. கல்வியில் நல்ல நிலைக்கு வரக்கூடியது என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதனால் தோல்வி அடைகிறோம், நல்லா தான் படிக்கிறோம் ஆனாலும் வந்து மதிப்பெண் வரலை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறோம் ஆனால் வந்து வேலை கிடைக்கல, நிறைய பாடுபடுறோம் ஆனாலும் கூட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியல. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு சரியாகும். சிம்மராசி அன்பர்களே, பயணங்கள் செய்கிறது, இடமாற்றம் செய்கிறது, வெளிநாடு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு அனுகூலமாக இருக்கிறது. ராசிநாதனே ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போது அந்த 12ஆம் இடம் வலுக்கிறது, அங்கே 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். அப்போ விரயஸ்தானம் வலுக்கிறது, நஷ்டமாகும், கஷ்டம் வரும் அப்படின்றத மட்டும் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கிறது. கிரக காரகத்துவம்னு சொல்லலை, அதுபோல் வந்து அந்த ஸ்தானத்திற்கு பலன்கள் இருக்கிறது. அந்த 12ஆம் இடத்தை அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் தான் இந்த வெளிநாடு அப்படின்னு வருது. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது கூட அதில் தான் இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரலாம். அந்த இடம் வலுத்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறதும் இடமாற்றம் பண்ணுறதும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வெளி மாநிலங்கள் வெளி தேசங்கள் செல்வது, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் பிளான் பண்ணலாம், நல்லபடியாக நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான நாள்னு இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம். ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடையிறதுன்றது வந்து சாதகமற்ற ஒரு நிலை. அப்படியே இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிட் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தாலே ஒன்று உங்களுக்கு வந்துடும், கிடச்சிரும், ஆசைப்பட்டாலே கிடச்சிரும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட சுக்கிரன் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கன்னியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனை தர்றது சுக்கிரன் தான். அவர் நீச்சம் அடைந்து இருக்கும்போது மற்ற எல்லாமே இருந்தாலும் கூட அனுபவிக்கக்கூடிய அந்த மனம் இருக்காது, மனநிலை இருக்காது. அது இப்போ இருக்குது. ஆனால் 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால நீங்கள் அதை மீறி ஒரு விஷயம் இதுதான் உங்கள் லைஃபு, இதுதான் உங்கள் எய்ம், இதுதான் பேஷன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் முன்னேறுவீங்க. அப்படி பண்ணுறதுனால ஒரு சந்தோஷம் வரும். டைரெக்டாக சந்தோஷம் இருக்காது, ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணதுனால சந்தோஷம் வரும். துளாராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக நல்ல பலாபலன் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். 10ல் 4 கிரகம் இல்லையா, அதில் சூரியன் மட்டும் இருந்தாலே போகிறோம், ஒருத்தர் இருந்தாலே போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே துளாராசி அன்பர்களுக்கு விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லிடலாம். நிறைய பேர் ஆடி மாதம், புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த மாதங்களெல்லாம் வந்து முக்கியமான காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய யோகங்கள்லாம் இருக்கிறது, நிறைய விதிகள்லாம் இருக்கிறது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு, ஒரு முகூர்த்த லக்னம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக எப்பயுமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதுலேயும் ஆடி மாதம் அதில் ஸ்பெஷல். நம்முடைய முதல் தொழில் விவசாயம்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தொழிலில் வந்து அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணுன்றதுக்காகத்தான் சுபகாரியங்கள் கூட வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு 10ஆம் இடமாக இந்த கடகம் வருகிறது, அங்கே 4 கிரகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து தள்ளி போடாமல் ஏதாவது ஒன்று உங்கள் வேலை ரீதியாக, உங்களுடைய தொழில் ரீதியாக எதிர்கால நலன் கருதி செய்யணும்னா அதை உடனே செய்யலாம், இன்றைக்கே செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் தரக்கூடிய மறக்க முடியாத நல்ல நாள்னு சொல்லலாம். இந்த தேதி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டைரியில் நோட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் வலுத்து இருக்கிறது, அது வந்து பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஒரு இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது கிரக யுத்தம் வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய கிரகம் சேர்ந்தால் பகை கிரகங்கள் சேரும்போது அது வந்து தோஷம் அடைஞ்சிரும். சூரியனோடு சேர்ந்துருந்தால் ரொம்ப பக்கத்தில் வந்து அஸ்தங்கம் ஆகிடும்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதில் சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெறும்னு ஒன்று இருக்குது.
அந்த அடிப்படையிலும் நன்றாக இருக்கிறது. பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி சந்திரன் தான். அந்த இடத்துல 4 கிரகம். அப்போ அந்த இடத்துல குரு இருக்கார், ராசியை பார்க்குறார். பல விதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஆனால் பிளான் பண்ணி நிதானமாக செய்யணும். ஏன்னா அஷ்டமத்தில் ராசிநாதன் இருக்கார். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் சாகசங்கள் புரியக்கூடிய ஒரு மனநிலை உண்டாகும். சாதித்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், இந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும், இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த பிஸ்னஸில் எவ்வளோ பணம் போட்டோமோ அதை போல் 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா ஒரு வைராக்கியம் வைப்போம் இல்லையா, அதற்கான ஒரு அம்சம். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம், அந்த இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. போராடி உறுதியோடு இருந்து பாடுபட்டு ஒன்றை அடையக்கூடிய நாள். மகர ராசி அன்பர்களே, திருமண தடை விலகுகிறது, திருமண யோகம் கைகூடி வருகிறது. ஆடி மாதம், ஆடி மாதத்தில் இப்போ தேய்பிறை சதுர்த்தசி, இதற்கடுத்து ஆடி அமாவாசை நாளைக்கு. அப்போ ஆடி மாதத்தில் சில பேர் அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணி அதன் பிறகு நல்ல காரியங்களை செய்வாங்க. அப்போ நீங்கள் திருமண விஷயங்களை நாளை அமாவாசை குடும்ப வழிபாடு முறை அதற்கேற்றவாறு செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு கல்யாண விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். அந்த அளவுக்கு கலத்திர பாவம் சாதகமாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள், அடைக்கவே முடியாத கடன், தீர்க்கவே முடியாத நோய், முடியவே முடியாத விரோதம், பகை, பிரச்சனை, அதையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இது. 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 6ஆம் இடம் எப்பெல்லாம் வலிக்கிறதோ அப்போல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தியை பெறுகிறோம் அப்படின்றது அர்த்தம். அப்படி நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, 6ஆம் இடம் வலுத்தா பிரச்சனைன்னு அர்த்தம். புதுசாக ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நாமளே ஆல்ரெடி வந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ண போயிட்டோம், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த 6ஆம் இடம் வேலை செஞ்சிடுறது. அப்படியாக அந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பின்னடைவு, பிரச்சனை, கஷ்டங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. நீங்கள் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு வரப்போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். வேலைக்காக காத்திருக்கிறீங்கன்னா வேலை வரும். அதுபோல் சொத்து வாங்கிறதுக்காக, உங்களுக்கு பிடிச்ச சொத்து அதை வாங்கிறதுக்காக ஒரு லோன் வந்தால் வாங்கிடலாம் அப்படின்னா அது வந்துடும். கல்யாணத்துக்காக பொண்ணு பையன் கிடைக்கிற யோகம் அப்படி சொல்லி எதை நீங்கள் பெருசாக இப்போது முயற்சிக்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கான ஒரு நாள்னு இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக அதுக்கு தெய்வ அனுக்கிரகம். அப்போ இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு செய்து நீங்கள் விரும்பக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயம் உங்களால் அடையும். இன்றைக்கு நிறைய விசேஷங்கள் சேர்ந்து வருகிறது, அதாவது வழிபாடு மூலமாக. இது செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்ன்றது விசேஷம். சதுர்த்தசி திதி, ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தசின்றது சிவராத்திரி விரதம், மாத சிவராத்திரி விரதம், அது வந்துடுது. அப்புறம் இன்றைக்கு சதுர்த்தசி திதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வருகிறது. அது தேய்பிறை காலத்தில் வருகிறது. இந்த மூன்றுமே சேரும்போது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு விசேஷம். அதனால் வழிபாடிற்கு மிக உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அதே மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நோயோ அல்லது கேஸ், சட்ட ரீதியான விஷயங்கள், வழக்கு சம்மந்தமாக சொல்கிறோம் இல்லையா, அதுவோ இல்லை மிகப்பெரிய கடனும் அதெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும். ப்ராக்டிக்கலாக நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவில் நிறைய தோஷம் இருக்கிறது, பாவக்கணக்கு அதிகமாக இருக்கிறதுனா அதை தீர்த்து கொள்ள முடியும். அதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. வழிபாடு முருகப்பெருமான், அம்பாள், ஈஸ்வரன் வழிபாடுன்றது மிக விசேஷமான பலனை இன்றைய நாளில் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.